வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. அரசு வேலைக்கு முன்னுரிமைக்காக தேவைப்படுகின்ற தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ் ஆன்லைன் மூலமாக எவ்வாறு அப்ளை செய்யலாம், அப்ளை செய்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எவ்வாறு செக் செய்யலாம் மற்றும் எப்படி PSTM ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்யலாம் அப்படிங்கிற முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TNEGA அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாக அஃபிஷியல் பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணால் கூட நீங்கள் டைரெக்டாக இந்த பேஜஸ்க்கு வந்துடலாம். இந்த பேஜஸில் உள்நுழைவுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. துறை உள்நுழைவு, பயனாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பயனாளர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக இந்த மாதிரியான பேஜஸ் வரும். இந்த பேஜஸில் சைன்இன் கேட்டிருப்பாங்க. யூசர் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணலாம். அல்லது இங்கே நியூ யூசர் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுடைய பேர், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன, தாலுக்கா என்ன, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய யூசர் ஐடி என்ன வைக்கிறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கேப்சா கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிட்ட பிறகு சைன்இனில் வந்துட்டு யூசர் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு கேப்சா கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை சேமாக நீங்கள் டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அஃபிஷியல் பேஜுக்கு உள்ளே வந்துடுவீங்க. இதில் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஆன்லைன் மூலயமா நீங்கள் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா விதமான சர்வீஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறது PSTM அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வழி சான்றிதழ் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் சர்ச் பாரில் PSTM அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஷ்யூட் ஃபார் PSTM சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நேம் யாரோ, அதாவது யாரோட அப்ளிகண்டோ அவங்களோட பேரை நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் பண்ணணும். அவங்களுடைய அப்பா பேர் என்னவோ அப்பா பேரை டைப் பண்ணணும் இங்கிலீஷில், கீழே தமிழில் டைப் பண்ணணும். அம்மா பேர் என்னவோ அம்மா பேர், அது கீழே வந்துட்டு தமிழில் அம்மா பேர் டைப் பண்ணணும். உங்களுடைய ஸ்கூல் ரெக்கார்ட் படி உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ, ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கடுத்த EMIS ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்ஷன் தான், இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. ஃப்ரம் அகாடமிக் இயர்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் எப்போ வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். எக்ஸாம்பிளாக நீங்கள் 6வது இருந்துட்டு 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் 6வதுல எந்த வருஷம் நீங்கள் அட்மிஷன் ஆனீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து 2ன்னு கேட்டிருப்பாங்க. அதில் எப்போ நீங்கள் வந்து அந்த 12ஆம் வகுப்பை நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்களோ ஸோ அந்த டேட்டை நீங்கள், அதாவது வருஷத்தை செலக்ட் பண்ணணும். ஃப்ரம்மில் எந்த கிளாஸில் நீங்கள் அட்மிஷன் ஆனீங்க அப்படின்னா 6வதுன்னா 6வதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் நீங்கள் முடிக்கும் போது நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்கன்னா 12th அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் படித்த ஸ்கூலு எந்த டிஸ்ட்ரிக்டில் வருதோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் அப்படின்னா பிளாக்கில் வந்துட்டு தாலுக்கா, உங்களுடைய தாலுக்கா என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் டைப்புன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்கூல்னு செலக்ட் பண்ணணும். ஸ்கூலை பொறுத்தளவுக்கு நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, நீங்கள் படித்த ஊரில் ஒரு 3 ஸ்கூல் இருக்குது. எக்ஸாம்பிளாக பிரைமரி ஸ்கூல் இருக்குது, இல்லை ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, மிடில் ஸ்கூல் அது மாதிரி இருக்குது அப்படின்னா எல்லாமே பேர் இருக்கும், ஊரோட பேர் இருக்கும். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்கிறத நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக அப்லோடு காப்பி ஆஃப் டிசின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ரீசெண்டாக என்ன படிச்சிருந்தாலும் சரி அதோட டிசியை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர் யூ ஷோர் டு வாண்ட் டு சப்மிட் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்காக வந்துடும். கவர்மெண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த PSTM சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் 60 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டிக் மார்க்கை கொடுங்க. அதுக்கடுத்து மேக் பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜஸில் எந்தெந்த மாதிரிலாம் மெத்தட் எல்லாமே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங், UPI ஐடி, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். உங்கள்கிட்ட எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ரசீது மற்றும் ரெஃபரன்ஸ் நம்பர் ரிசீவ் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண ப்ராசஸ் வந்துட்டு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அண்ட் அப்ரூவல் ஆன பிறகு சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலமாக நம்ம டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அப்ளிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குது, எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்ரூவ் ஆன பிறகு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜஸ்க்கு வந்துடுவீங்க.
இந்த பேஜஸில் அப்ளிகேஷன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பரை பொறுத்தளவுக்கு ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். சென்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சென்ட்டுன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து மெசேஜில் வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்ரூவல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்டர் ப்ராசஸ் அப்படின்னா இன்னும் அப்ளிகேஷன் வந்து இன்னும் அப்ரூவ் ஆகலை அப்படிங்கிறது மீனிங். ஒருவேளை அப்ரூவ்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னா பக்கத்தில் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய தமிழ் வழி சான்றிதழ் உங்களுக்கு காமிக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுகளுக்கும் நீங்கள் யூஸ் செய்து கொள்ளலாம். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சைடில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.